வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். நான் உண்மையிலேயே இப்போது பயங்கர கோவத்தில் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தாவேக்கா இளைஞர்களை பார்த்து தற்குறிகள் தற்குறிகள்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த தற்குறிங்கிற வார்த்தையை தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஏன்னா தற்குறிகள் அப்படின்னாவே எழுத படிக்க தெரியாதவர்கள், கை நாட்டு வைப்பாங்க இல்லையா, அவங்கள தான் தற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னைக்கு தாவேக்கால அவ்வளோ இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையுமே இவங்க வந்து தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து தற்குறிகளா, எழுத படிக்க தெரியாதவங்களா, கை நாட்டு வச்சவங்களா? இது எவ்வளோ பெரிய வார்த்தை இது. இந்த வார்த்தையை வந்து சொன்ன யாராக இருந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்கணும். இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த வார்த்தையை. அதே மாதிரி சீமான் அவர்களும் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, தற்குறிகள் அப்படின்னு. இங்கே யாரும் தற்குறிகள் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இங்கே தமிழ்நாடு வந்து கல்வித்துறையில் முதல் இடத்துல வந்து இருக்குது. அது இல்லாமல் தரக்குறியீட்டு இதில் அதைப்படி பார்த்தோம்னா கேரளாவுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 80% பேர் படிப்பறிவு உள்ளவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கேட்குறீங்க தற்குறிகள்னு எப்படி சொல்லுவீங்க? மிகப்பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையை யார் சொன்னாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். இந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லை. மக்களே, இந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து நீங்கள் சும்மா விடக்கூடாது. உண்மையிலே இதுக்கு நம்ம வந்து தக்க நடவடிக்கை எடுத்தாகணும். நம்முடைய ஆட்சேபனையை கண்டிப்பாக தெரிவிக்கணும். அது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.